கடைசியாக புதுமுகங்கள் நடித்து புது பேனர் தயாரித்து ப்ரொடியூசர் எல்லாமே நியூவாக இருந்து பிளாக் பஸ்டான படம் கெஸ் பண்ண முடியுமா? எல்லாருமே புதுமுகங்கள். எவ்ரிதிங் இஸ் நியூ. டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் எல்லாருமே. லைக் இப்போ ரீசெண்டாவா இல்லைனா இட்ஸ் ஓல்ட் சுப்பிரமணியபுரம். அதுக்கப்புறம் யூ செட் தட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாருமே புதுமுகங்களாக இருந்து அது ரிப்பீட்டே ஆகலை. நிறைய எடுத்திருக்காங்க. கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் கம்ப்ளீட் ஃப்ரெஷர்ஸ்ன்றதெல்லாம் ஆகலை. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு தியரி இருக்கா? அது நிறைய தியரி இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது எதுவுமே அட்ரஸ் இல்லாமல் யாரும் வந்து இங்கே பெருசாக எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. அது நானே ஃபீல் பண்ணியிருக்கேன், நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு அந்த லாஸ்ட்டாக சரி நமக்கு தான் இப்படி இருக்குது, எங்கே தான்டா கேஸ் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ தூரத்தில் சுப்பிரமணியபுரம் தான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. மற்றபடி எல்லா மற்ற சக்ஸஸ் ஃபிலிம்ஸ் ஃப்ரெஷர்ஸ் வச்சு பண்ணுறது அது எல்லாத்துலேயுமே யாராவது ஒரு வெளிச்சம் கொடுக்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு பேனராக இருக்கும், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், யாராவது ஒரு விஷயம் இருக்கும். அப்படி ஒரு லிஃப்ட் பண்ண ஒரு ஹேண்ட் இருந்துச்சுன்னா அது நடக்கும். இல்லாமல் கம்ப்ளீட் ஃப்ரெஷ் டீமோட வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு இருக்கிற படமே அங்கே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கான சூழலுங்க இல்லை.